ஜோதிடக்கலை வளர்க. கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பம் படைபலம் உள்ளவர், நண்பர்களிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர்கள், அரசியல் துறையிலும் ரியல் எஸ்டேட் துறையிலும் உள்ள கும்பராசி அன்பர்கள் பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்படுவதனாலே காரியங்களில் வெற்றி பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசியிலிருந்து நடைபெற்ற சனி பயிற்சியானது 6/3/2026 நடைபெற்ற சனி பயிற்சி சாதகமாக இல்லை, பாதகமாக உள்ளது. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் யோசித்து செயல்படுவதனால பலவித நன்மைகளை அடைய முடியும் கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசியில் பிறந்தவர்கள் பூர்வீக இடங்களை சிலருக்கு மாற்றம் செய்து கொள்வது, வெளிநாடு செல்வது, வியாபார துறையில் செய்வது, வாகனங்களை மாற்றிக்கொள்வது, பழைய பொருள்களை ரிப்பேர் செய்து கொள்வது, அல்லது தன்னுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது, மீண்டும் பலவிதமான புதிய தொழில் தொடங்குவது, இதெல்லாம் பொறுமையாகவும் யோசித்தும் அருமையாக செய்து கொள்வது மிகவும் நன்மையாக இருக்கும். கும்பராசி அன்பர்கள் சிலருக்கு உஷ்ணத்தினால் நோய் நொடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அல்லது மனசாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசியில் எந்த நண்பர்கள் விஷயத்தில் பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்படுவது மிகவும் நன்று. கும்பராசி வெளிநாட்டு பயணங்கள் செல்வதற்காக முயற்சி செய்தால் கொஞ்சம் பொறுமையாக நடைபெறும், அருமையாக நடைபெறும், அழகாக நடைபெறும் கும்பராசி அன்பர்களே. அதனால் சனி பயிற்சியினாலே சாதிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள், படைபலம் பெற்றவர்கள், நல்ல திறமைசாலிகள். அதனால் கும்பராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம். ஜாலியாக இந்த சனி பயிற்சியை நம்மளால் முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்பதை போல முயற்சி செய்து பொறுமையாகவும் அருமையாகவும் முயற்சி பண்ணினால் கும்பராசி அன்பர்கள் வெற்றியை எளிதில் அடையலாம். கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர் விஷயத்தில் பொறுமையாக யோசித்து நண்பர்கள் விஷயத்தில் எந்த ஒரு முயற்சியும் பல முறை, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்று. தொழில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் சிறப்பாக ஓடும். உடல் நலம் சிறிது நோய்வாய்ப்பட்டு குணமாகும். கும்பராசி அன்பர்கள் நண்பர்களிடத்தில் அன்பாக பழக வேண்டும். அன்பாக பழகவில்லை நண்பர்கள் விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சீர்காழி சென்று வைத்தியநாதனை வழிபட்டு வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செங்கோடு மலையில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்து கொள்வது மிகவும் நன்று. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்வதும் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வதும் அவரவர் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து ஆலோசித்து ஜோதிடர்களிடம் சென்று தொழில் தொடங்கவும், உடல் நலம் நன்றாக பேணி பார்த்து கொள்ளவும். இளம் வயது குழந்தைகளுக்கு கல்வியானது சிறு தடை ஏற்பட்டு கல்வி பொறுமையாகவும் அருமையாகவும் மதிப்பெண்கள் பெறுவார்கள். கும்பராசியில் பிறந்த மாணவர்களுக்கு யோசித்து கல்வி தடை ஏற்பட்டால் சாத்தனூர் அருகில் உள்ள சரஸ்வதி அம்மனை தரிசித்து வந்தால் கல்வி மேன்மையடையும். சில கும்பராசி அன்பர்கள் வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தால் அந்த கும்பராசி அன்பர்கள் வெளிநாட்டு பயணத்தை தள்ளி வைப்பது நன்று. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிகள் தாயகம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும், அதை பயன்படுத்தி கொள்ளவும். கும்பராசி அன்பர்கள் அரசியலில் ஈடுபட்டால் பொருளாதார நிலைகள் இழப்பீடு ஏற்படும். அரசியலில் சிறிது காலதாமதம் சிறிது பொறுமையாக யோசித்து செயல்பட்டால் அரசியலில் வெற்றி பெறலாம். உடல் நலம் பார்த்து கொள்ளவும். ஆயுள் ஆரோக்கியம் 85 வயது வரை உள்ளது. கணவன் மனைவியில் புத்திரபாக்கியம் திருமணமாகாத கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும். பொறுமையாகவும் அருமையாகவும் திருமணம் நடைபெறும். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தடைப்பட்டிருந்தால் மருத்துவர்களை நாடி புத்திரபாக்கியங்களை அருள்வார். சிலருக்கு வேலை வாய்ப்புகளில் சிரமம் ஏற்பட்டு அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்பட்டு இடமாற்றம்
அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளினுடையத்தில் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவது மிகவும் நன்றாக இருக்கும். யோசித்து செய்வது மிகவும் நன்று. கும்பராசி அன்பர்களே, சுபம்.